Hi guys, welcome to our YouTube channel PK the ChennaITe. நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா ஃபஸ்ட் வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ, செகண்ட் வீடியோ. டெல்லியிலேருந்து ஷிம்லா வந்தாச்சு. இன்றைக்கி ஷிம்லாவோட லோக்கல் சைட் சீயிங் இருக்குது, டே 2. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவிலேயே சொல்லியிருந்த மாதிரி வெளியில் டிரைவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம எல்லாம் ரெடி ஆயாச்சு. நேராக போய்ட்டு இன்றைக்கி லோக்கல் சைட் சீயிங், லோக்கல் ஷிம்லா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இன்னையோட பிளானு. பயங்கரமாக குளிருதுங்க. கிட்டத்தட்ட மேலே ஒரு ஜாக்கெட்டு, ஒரு தேர்மல் வியர், உள்ளே ஒரு ஷர்ட், அதுக்குள்ளே இன்னும் ஒரு 2 ஷர்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டும் பயங்கரமாக குளிருது. பட் ஓகே, நல்லாயிருக்கு. சென்னையிலேருந்து இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. I've got an itch I can't scratch, I'm missing a piece that completes a whole part of me, an open wound scar to see. Everybody come here, gather round, welcome to the freak show, the best in town. What the hell's wrong with me? I don't get along with anybody, honestly. I've been living in my own head constantly, thoughts jumbled around, think I need a new lobotomy. Wait, all these thoughts are too negative, I don't wanna get lost in the sedative. Gotta show them what I got, I'm competitive. You know I'm about to go off, I won't let them win, I'll take a stab. I wanna chase the bag, I wanna weigh, I can change all the things I lack. I gotta face the facts, I gotta taste in that. Got me obsessed with the rest, I got an itch to scratch. I'll give up everything, if I could see my dreams, cause I'll do anything. இன்றைக்கி நம்ம பிளான் படி பார்த்திங்கன்னா நம்ம கூஃபி போயிருக்கணும். ஸோ காலையிலேருந்து பயங்கரமான ஸ்னோஃபாலுங்க. ஸோ ரோடு எல்லாமே பிளாக் தான். காலையில் நம்ம டிரைவர் வந்தார், ரோடு எல்லாமே பிளாக்டு, கூர்ஃபி போக முடியாது. அங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு, அது எல்லாமே முடியாது. பட் நீங்கள் வாங்க, இங்கே ஒரு தேவி மந்திர் இருக்குது, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும், போனால் டோட்டல் ஷிம்லாவே அங்கே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டேன். நானும் சரி கோயில் தானே, போனால் விளக்குகளுக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க, குளிருக்கு சூடாக பக்கத்தில் நின்றுட்டுருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தேங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஷிம்லா விட இந்த இடம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, சுத்தமாக முடியல. அதுவும் நாங்கள் கோயில் மேலே ஏறி வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் அரே பாய் இருக்கோ அப்படின்னு கத்துனாரு. என்னடா இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டா, நீச்சே ஏதோ கீழே போயிட்டு ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாரு. என்னது ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு வரணுமா? டேய் என்னடா சாதா இடத்துல ஷூ இல்லாமல் நடக்க முடியாது, இவ்வளோ ஐஸாக இருக்குது தர ஃபுல்லாக, இதில் அப்புறம் நடக்குது அப்படின்னா அப்படி தாங்க கோயிலுக்கு போனோம், இங்கே ஷூலாம் போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். நான் அப்படியே ஒரு 5 நிமிஷம் யோசித்தேன், சரி போகலாமா வேண்டாமா அப்படி. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போய் தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் கழிச்சிட்டு நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இங்கே காட்டுறேன் எப்படி வந்தேன். நான் இப்போ ஆக்சுவலாக மேலே வந்துட்டேன். வரும்போதே வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், வரும்போது பயங்கரமாக இங்கேயே ஸ்னோ ஃபால் பயங்கரமாக இருந்துச்சு. க்ளவ்வை ஊற்றுட்டு ஃபோனை பிடிச்சி வீடியோ கூட எடுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, வரும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். இப்போ உள்ளே வந்து சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் போக போகிறேன். இப்போ ஸ்னோஃபால் மழைலாம் கொஞ்சம் நின்று இருக்குது, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி அப்படியே இந்த வீடியோ இந்த இடத்த கவர் பண்ணி எடுத்துடலாமே அப்படின்னு பார்த்தேன். கோயில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குது. கேட்டேன் வர ஒரு ஃபோட்டோவில் வீடியோ எடுத்துக்கிட்டுக்குமா, இல்லைங்க முடியாது. அவர் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் ஆனால் உள்ளே கேமரா இருக்குது, என்னை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி நம்மளுக்கு கேட்குறதுக்கு இன்னொருத்தர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ அங்கே தான் நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலாக உள்ளே ஃபுல்லாக வேலை எல்லாமே செமையாக பண்ணியிருக்காங்க. கோயிலே செம பீஸாக சூப்பராக இருக்குது. நமக்கே அந்த பீஸ் ஃபீல் பண்ண முடியுது, அவ்வளோ அமைதியாக நல்லா இருக்குது. அப்படியே கேமரா ஸ்விட்ச் பண்ணி இந்த ஐஸ்லாம் நடந்து போய் ஷூ போட போகிறேன். வந்த இடம் எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குங்க, சான்ஸு இல்லை. இருங்க நான் கேமராவை ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் கேமரா ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்குது. இங்கே கீழே தரையெல்லாம் பாருங்களேன், இது எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்னோ தான். ஃபுல்லாக பாருங்கள் ஐஸாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஐஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மேலே எல்லாமே பாருங்கள், மேலே ஃபுல்லாமே ஐஸாக தான் இருக்குது கைஸ். இந்த ஸ்னோவில் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால் தடம்லாம் தெரியுதா, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூ இல்லாமல் நடந்து வராங்க. எப்படி தான் வராங்கன்னு தெரியல. நானும் ஆக்சுவலாக அப்படி தான் வந்தேன். வரும்போது அந்த சைடில் வந்தேன், எப்படியோ வந்துட்டேன். பட் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி வரணுமா? இங்கே அட்லீஸ்ட் இது வரையும் வர வச்சு இங்கே ஷூ அவுக்க சொல்லி இருந்திருக்கலாம். ஓகே, ஆஸ் அ கோயில் இதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்கும் போல், அது நமக்கு தெரியல, தெரியாமல் அதை கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் இப்போ திரும்ப ரிட்டன் இங்கே தான் போகணும். அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா அதாங்க ஷிம்லா. ஃபுல்லாக உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுது
எந்த அளவுக்கு உங்களை கேமரா மூலிமா அந்த வீடியோ மூலிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா வந்து பாருங்கள். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், கை வீடியோ பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணி ஒரு நிமிஷம் தான் ஆகுது, என் கை ஃப்ரீஸ் டோட்டலாக. என் கை என்கிட்ட தான் இருக்கேன், நான் தான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன்னானே தெரியல, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. காற்றுல வர பயங்கரமாக அடிக்குது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. தப்பாக இருந்துச்சு, ஒழுங்காக கேட்கலாம் மன்னிச்சிக்கங்க கைஸ். வாங்க அப்படியே போய் ஷூ போடுவோம். இதுக்கு மேலே நிற்க முடியல. ஓ இங்கே பாருங்கள் கைஸ், இந்த ஸ்னோவில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். எல்லாருமே அதில் தான் நடந்து போகிறாங்க, நம்ம மட்டும் என்ன ஸ்பெஷலாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ, கிட்டத்தட்ட நம்ம அந்த முழங்கால் சொல்லுவாங்கள்ல, அங்கே ஒரு முட்டி இருக்குமே, அது முடிகிற அளவுக்கு இருக்குது கைஸ். ஓ அவ்வளோதான், கால் பயங்கரமாக அப்படி ஒரு மாதிரி குத்துது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ஐயோ தப்பான வழியில் வந்துட்டுடா பிரவீன், ஓடு, சுத்தமாக முடியல. இதில் வழியெல்லாம் மட்டும் மாறி வந்துடாதீங்க, என்ன வழி இருக்கோ பார்த்து டக்குன்னு ஓடிடுங்க. இங்கே பாருங்கள், இதில் தான் நடந்து போகிறோம். வழுக்க வர செய்யுதுங்க. சரி டக்குன்னு ஓடி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் போக முடியாது போல். வலிக்கு கீழே விழுந்து மண்டை ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அது அதை விட பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். இங்கே பாருங்கள் கைஸ், முடியல, ஓடிடு. ரொம்ப மோசமாக இருக்குங்க. நான் தான் நடக்கிறேன்னா அந்த கால் எந்து தானா அப்படின்னு எனக்கே தெரியல. அப்படியே எங்கள் வியூ பாருங்கள், படிக்கட்டு கிடிக்கட்டு பாரபட்சமே இல்லை, எல்லாம் ஐஸ் தான். பின்னாடி அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வியூவை பாருங்க. இந்த வியூக்காகவே என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்க டக்குன்னு ஓடி போய் ஷூவை போட்டுருவோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஐஸ், உட்காரலாம்லாம் சேர் ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்குங்க. வந்தாச்சு, இதோ இங்கே தான் ஷூ விட்டோம். இவ்வளோ தூரம் ஷூ இல்லாமல் தான் நடந்து வந்தோம். அப்போ அட்லாஸ்ட்டு வந்தாச்சு கைஸ். போய் நான் டக்குன்னு ஷூவை போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஷூ போட்டுட்டேன். ஷூ போட்டதுக்கப்புறமும் அந்த கால் என்கிட்ட தான் இருக்கான்னு தெரியல, ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ஆடாயிடுச்சு கைஸ். அப்படியே இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். கீழே வரும்போது ஒரு கடையில் டீ சூப்லாம் பார்த்தேன், அது குடித்தாதான் அதாவது நல்லா இருக்கும் போல. கை வீடியோ எடுக்கிறதுக்கு க்ளவுஸ் ஊற்றுட்டு வீடியோ எடுக்கிறேன். க்ளவுஸ் போட்டால் ஃபோனை பிடிக்கிறோமா இல்லையான்னு தெரியல, க்ரிப் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் ஊற்றுட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்போ அந்த கையெல்லாம் டோட்டல் ஃப்ரீஸ்டு. இங்கே அப்படியே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் அந்த வழியை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஐஸ் தான். புது வெள்ளை மலை பொலிகன்றது அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா தான் இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒர்த்து, நம்ம படுற கஷ்டத்துக்கு ஒர்த்து அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே நேராக அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு ஒரு டீயோ இல்லை சூப்போ ஏதோ ஒன்று வாங்கி சூடாக உள்ளே விட்டோன்னா குக்மெண்ட் இருக்கும். அப்படியே கேமரா உங்களுக்கு பின்னாடி திருப்பி இந்த வியூ காட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃப்ரேமில் தெரியுதுன்றது எனக்கு தெரியல. இருங்க ஃபோக்கஸ்மா, அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மவுண்டெயின், ஃபுல்லாக க்ளவுடு தாங்க. ஃபுல்லாக எல்லாமே மறைச்சிட்டு எங்கே பார்த்தாலுமே ஐஸாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் வந்த இடம் எல்லா இடமும் ஐஸ். சிங்கம், அது சிங்கம் பார்த்துட்டு சிங்கம் வாயில் கூட ஐஸ் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே அங்கே அந்த இடத்துல ஒரு இடத்த காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே ஐஸ் தான். ஓடு பச்சை கலர் ஓடு வெள்ளை கலரில் தெரியுது. முடியல, வாங்க ஓடுவோம். ஓடி போயிட்டு ஒரு சூடாக காஃபி இல்லை காஃபி வேணாம், இன்றைக்கி சூப்பு குடிக்கலாம். நல்லா இருக்குமான்னு தெரியல, என்னமோ சூடாக இருந்துச்சுன்னா போதும். இன்றைக்கி குடிச்சிட்டு அடுத்து என்ன பிளான்னு பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக ஷிம்லாவிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் தான் அவர் கூட்டிகிட்டு வந்தார். அந்த ட்ராவல் பாரு வழி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நம்ம கொல்லி ஹில்ஸு ஏர்பின் பெண்டுலாம் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது. நான் நம்மள்த கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இங்கே நம்மள்த விட சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் அம்மா கஷ்டப்பட்டு கொடையை பிடிச்சிட்டு ஒரு படியாக ஏறி இறங்கி போயிட்டுருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் ஃபஸ்ட் டைம் இது. நான் ஸ்னோ ஆல்ரெடி பார்த்துட்டேன், அவங்களுக்குலாம் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்னோ, கீழே படிய பாடுறா, சூப்பராக இருக்குது கைஸ். முடிஞ்சால் ஃபேமிலி அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து, உங்கள் அப்பா அம்மாலாம் இதெல்லாம் பார்க்கல, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து காட்டினீங்கன்னா
சீரியஸ்லி அவங்க படுற சந்தோஷத்தை நீங்கள் கண்ணில் பார்க்கறது அது அதை விட வேறு லெவல் சந்தோஷமாக இருக்கும். அதை நான் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துங்க. நம்ம சுற்றிட்டு தான் இருக்கோம், நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க, நல்லாயிருக்கும். லெட்ஸ் கண்டினியூ கைஸ். கடைக்கிட்ட வந்துட்டேன். நான் சொன்ன கடை இந்த கடை தான். குட்டியாக தான் இருக்குது, பட் ஆனால் நமக்கு உள்ளே இருக்க மேட்ரு நல்லா இருந்தால் போதும். நான் போய் சூடாக ஒரு சூப் குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய் கைஸ். நேற்று அந்த டெம்பிள் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்தாச்சு. பயங்கரமான ஸ்னோஃபால், ரோடு ஃபுல்லாக ஸ்னோ. அதனால் டிரைவர் இங்கே இதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறது ரிஸ்க்கு, நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 o'clock 4:30 போல் ரூம் கொண்டு வந்து விட்டுட்டார். அவ்வளோதான், ரூம் வந்து ஹீட்ரு போட்டு ரூமில் ஸ்டே பண்ணியாச்சு. நல்லா வார்மாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்னோ போல். நம்ம ரூம் விட்டு வெளியில் வந்தாலே வேறு லெவலில் ஸ்னோ இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரூம் விட்டு வெளியில் வர இடம் இங்கேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்னோ, பயங்கரமாக ஸ்னோ ஆகிருக்கு போல். இன்றைக்கி மணாலி போகிற பிளான் இருந்துச்சு. இப்போ தான் காலையில் 8 o'clock போல் கிளம்பிடலாம். மணாலி கிட்டத்தட்ட ஒரு 260 kilometers ட்ராவல் இருக்குது, கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னார். நான் எழுந்ததே 9 o'clock தான். எழுந்து ஃபோன் பண்ணால், பையா ரோட் பிளாக்டு, போக முடியாது, ஏதோ வண்டி வச்சு கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க, மேபி கிளியர் பண்ணதுக்கப்புறம் போகலாம், பட் ஆனால் கன்ஃபார்மாக தெரியல, நீங்கள் ரூமில் இருங்க, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வெளியில் வந்த போது தான் இப்போ பார்த்து உங்களுக்கு காட்டின வீடியோ. ஃபுல்லாக ஸ்னோங்க, எங்கே பார்த்தாலும் ஸ்னோ. இங்கே பாருங்கள், அந்த மரம், வீடு ஃபுல்லாக இடமும் ஸ்னோவாக தான் இருக்குது. போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டு ரூமில் ரெஸ்ட் எடுப்போம். திஸ் இஸ் த செகண்ட் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கூடமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய சூப்பர் எக்ஸைட்டிங் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ தான் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் காட்டும். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் another super exciting videos. Until then, it's bye from PK the ChennaITe. Bye.